NPT 2 முடிச்சிருக்கோம். சிலபஸ் என்ன அப்படின்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டகிரேஷன். ஸோ கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாரு, segregation of PTH is regulated by circulating level of. ஸோ PTHனா யாரு, parathyroid ஹார்மோன். ஸோ parathyroid ஹார்மோன் எதை ரெகுலேட் பண்ணும், சர்க்குலேட் ஆகுற பிளட்ல சர்க்குலேட் ஆகுற எதை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா உனக்கு கால்சியம் லெவல ரெகுலேட் பண்ணும். So next question, choose incorrect statement with respect to insulin. ஓகேவா, so insulin வச்சு incorrect statement வந்து கேட்டிருக்காங்க. So first option பாரு, it is a peptide hormone. insulin peptide hormone ஆமா. so 51 amino acidல இருக்கும். ஓகேவா, so peptide hormone தான். அடுத்து வந்து பார்த்தனா, so insulinோட ஒர்க் என்ன, insulin வந்து பார்த்தனா bloodல இருக்க குளுக்கோஸ் லெவல என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தனா கம்மி பண்ணும். ஓகேவா, so பாரு, it stimulate glycogenesis. எப்படி கம்மி பண்ணும் பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல அப்படின்னா உனக்கு குளுக்கோஸ் எல்லாத்தையும் வந்து என்னவா மாத்திடும் அப்படின்னா கிளைகோஜனா மாத்திடும். அப்போ கிளைகோஜெனசிஸ் பண்ணும். it act mainly on hepatocyte and adipocyte. இன்சுலின் அப்படிங்கிறது ஹெப்படோசைட் அண்ட் அடிப்போசைட்ல ஆக்ட் ஆயிட்டு உனக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஸோ குளுக்கோஸை வந்து அப்டேக் பண்ண சொல்லும். ஸோ அடுத்து பாரு, it inhibit cellular glucose uptake and utilization. ஓகேவா, ஸோ பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல கம்மி பண்றது தான் இதோட ஒர்க். அப்போ பிளட்ல இருக்க குளுக்கோஸ் அப்டேக் என்ன பண்ற, இன்ஹிபிட் பண்ற. இப்போ ஆல்ரெடி குளுக்கோஸ் அங்க எப்படி இருக்கும், இருக்க குளுக்கோஸ் அப்படியே தானே இருக்கும். அப்ப நான் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அங்க நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஸோ அப்ப இங்க என்ன வரணும், என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அப்ப இது இன்கரெக்ட். நம்ம கேட்டது என்னது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன, ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், the hormone released by labeled X in the given figure helping to restore Y, identified X and Y. ஸோ இங்க எக்ஸ்ன்னு ஒண்ணு லேபிள் பண்ணிருக்காங்க, அதோட ஹார்மோன். ஓகேவா, ஸோ எக்ஸ்ன்னு என்ன லேபிள் பண்ணிருக்காங்க, ஒரு கிளாண்ட் லேபிள் பண்ணிருக்காங்க. அந்த கிளாண்ட் என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது, ஸோ அந்த ஹார்மோன் ஒய் அப்படிங்கிற கண்டிஷனை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஸோ ஒய் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப நார்மலா பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கா உனக்கு, எக்ஸ் அப்படிங்கிறது கிளாண்டா. ஸோ இப்போ இந்த கிளாண்ட் யாரு, பாராதைராய்டு கிளாண்ட். ஸோ அப்போ பாராதைராய்டு கிளாண்ட் எதை செக்ரீட் பண்ணும், பாராதைராய்டு ஹார்மோன். ஸோ இங்க இருக்கிறதுல ஃபார் எக்ஸ் அப்படிங்கிறதுல பாராதைராய்டு ஹார்மோன். ஸோ செகண்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். ஸோ இங்க நீ ஒய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் இங்க ஒய் என்ன கொடுத்துருக்கான், லோவர் த லெவல் ஆஃப் கால்சியம் இன் பிளட். ஓகேவா, ஸோ பாராதைராய்டு என்ன ஒர்க் பண்ணும், பிளட்ல இருக்க கால்சியம் லெவல இன்க்ரீஸ் பண்ணி ஹோமியோஸ்டாசிஸ் பண்ணும். அப்போ ஆல்ரெடி பிளட்ல எப்படி இருக்கு, லோவரா இருக்கு. அப்ப இந்த லோவர் லெவல என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு பிளட் கால்சியம் லெவல மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன, செகண்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு, GnRH gonadotropin releasing hormone stimulate the. ஓகேவா, ஸோ gonadotropin releasing hormone. ஓகேவா, யாரு, ஹைப்போதலாமிக் ஹார்மோன். ஸோ ஹைப்போதலாமிக் ஹார்மோன் யாரை கண்ட்ரோல் பண்ணுவா, பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ். ஸோ ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி. ஸோ என்ன எப்படி ஸ்டிமுலேட் பண்ணும், ஆன்டீரியர் பிட்யூட்ரியில. ஸோ இப்போ போஸ்டீரியர் பிட்யூட்ரி ரெண்டுமே வராதா. So anterior pituitary for synthesis and release gonadotropin. ஓகேவா, ஸோ என்ன உனக்கு ஸ்டிமுலேட் பண்ணும், anterior pituitary வந்துட்டு ஸோ gonadotropin சிந்தசிஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற ஸ்டிமுலஸை கொடுக்கும். யார் அந்த gonadotropin, LH and FSH. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன, செகண்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு, ஐடென்டிஃபை த ஹார்மோன் with its correct match of source and functioning. ஓகேவா, ஸோ ஹார்மோன் அதோட சோர்ஸ், ஓகேவா, எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி அதோட ஃபங்க்ஷன்.
ஓகேவா? சோ இது எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிற இத வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாரு, ஆக்சிடோசின் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ ஆக்சிடோசின் உனக்கு போஸ்டீரியர் பிட்யூட்டரி என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டோர் மட்டும் தான் பண்ணும். ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் தான் பண்ணும். அப்ப ஆக்சிடோசினோட சோர்ஸ் அப்படிங்கிறது யாரு? எனக்கு ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடோசினை சிந்தசிஸ் பண்ணும். அப்போ இங்க எனக்கு தப்பா? சோ அடுத்து பாரு, மெலட்டோனின். ஓகே, மெலட்டோனின் அப்படிங்கறது யார் செக்ரேட் பண்ணுவா? பீனியல் கிளாண்ட் தான். ரெகுலேட் தி நார்மல் ரிதம் ஸ்லீப் வேக் சைக்கிள். ஓகேவா? சோ மெலட்டோனின் அப்படிங்கிறது டயோரினல் ரிதம். சோ அதுல என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லீப் வேக் சைக்கிள்ல வந்துட்டு உனக்கு ரெகுலேட் பண்ணும். சோ அடுத்து, சோ இது கரெக்ட் தான். ஓகேவா? சோ அடுத்து பாரு, progesterone is corpus luteum. Okay, corpus luteum வந்து progesterone தான் secrete பண்ணும். It stimulate the growth and activity of female secondary sex organ. ஓகேவா? progesterone என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோமெட்ரியமோட growth தான் என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? அப்ப இதுவும் தப்பு. சோ அடுத்து பாரு, atrial natriuretic factor, the ventricular wall is increase the blood pressure. சோ இங்க நேம்லயே இருக்கு atrial natriuretic factor. அப்ப ஏட்ரியாவோட வால் தான் செக்ரீட் பண்ணணும். அப்ப வென்ட்ரிகுலர் வால் வராது. அதே மாதிரி இது என்னது? வாசோ டைலேட்டர். ஓகேவா? சோ வாசோ டைலேட்டர் அப்படின்னா என்ன பண்ணும்? வாசோன்னா பிளட் வெசல்ஸ். அப்ப பிளட் வெசல்ஸோட லூமனை என்ன பண்ணும் அப்படின்னா டைலேட் பண்ணும். அப்போ இது ஃபுல்லாவே தப்பு. சோ கேட்டது என்ன? கரெக்ட். சோ அப்ப ஆன்சர் என்ன? செகண்ட் ஆப்ஷன். So next question, which of the following is not function of glucocorticoid? So glucocorticoid ஓட function எது இல்ல? not function அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? So produce anti-inflammatory reactions. Okay, anti-inflammatory reactions வந்து பண்ணும். suppress immune response. ஓகேவா? So inflammation அப்படிங்கிறது எனக்கு immune response. அப்ப anti-inflammation அப்படின்னா immune response என்ன பண்ணுது? suppress பண்ணுது. So RBC production stimulate பண்ணும். inhibit gluconeogenesis, lipolysis and proteolysis. So நான் glucocorticoid எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கார்டிசோல் எடுத்துக்கிறேன். சோ கார்டிசோல் என்ன பண்ணும்? பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல பிளட் குளுக்கோஸ் லெவல என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் பண்ணும். அப்போ லிப்போலைசிஸ இன்ஹிபிட் பண்ண அப்படின்னா எனக்கு எப்படி பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்? அதே மாதிரி சோ குளுக்கோனியோஜெனசிஸ், சோ அதர் தென் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல இருந்து என்ன பண்றோம்? குளுக்கோஸ் சிந்தசிஸ் பண்றோம். அப்ப இதெல்லாம் இன்ஹிபிட் பண்ணா எப்படி பிளட்ல குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்? சோ அப்ப இங்க என்ன வரணும்? என்ஹான்ஸ் வரணும். நாட் கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் என்ன? ஃபோர்த் ஆப்ஷன். சோ அடுத்த கொஸ்டின், the thymus gland is found on ventral side of aorta. ஓகேவா? சோ எங்க இருக்கு கேட்டிருக்காங்க. தைமஸ் கிளாண்ட் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அரோட்டா இருக்கு இல்லையா? சோ அயோட்டாக்கு வென்ட்ரல் சைடு இருக்கும், அதாவது முன்னாடி பக்கத்துல வந்து இருக்கும். ஓகே, கரெக்ட். இட் இன்வால்வ் டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். கரெக்ட். தைமஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? சோ உனக்கு டி லிம்போசைட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பிரைமரி லிம்பாய்டா இருக்கு. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு டி லிம்போசைட் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு மெச்சூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அதே மாதிரி இம்யூரல் இம்யூனிட்டி பண்றதுக்கும் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மெயின் ஆனது இம்யூன் சிஸ்டம் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து டீஜெனரேட் இன் ஓல்டு இண்டிவிஜுவல். ஆமா. ஸோ பேபி பர்த். ஓகேவா? பர்த்ல இருக்கும் போதே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லா மெச்சூர்டு ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேபி ஓல்டர் ஆக ஆக ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா தைமஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டீஜெனரேட் ஆகும். அப்ப எல்லா ஆப்ஷனுமே என்னது? கரெக்ட். ஸோ ஆல் தி அபவ். ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு, dash and dash stimulate gonadal activity and ends are called gonadotropin. ஓகேவா? சோ எது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா கொனடல் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அதனாலதான் அதை நான் கொனடோட்ரோபின் சொல்றேன். ஸோ அப்ப யார் யாரு? எல்ஹெச்சும் எஃப்ஹெச்எஸும். எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்ஹெச். ஸோ லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இங்க இருக்கு ஆப்ஷன் ஃபோர்த், லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் follicular stimulating hormone. So next question பாரு, as a reason
catecholamines increase the concentration of glucose in blood. ஓகேவா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? கேட்டகோலமைன்ஸ் அப்படிங்கிறது பிளட்ல இருக்க குளுக்கோஸோட கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. சோ இப்ப யாரு கேட்டகோலமைன்ஸ்? சோ அட்ரினலினும் நான் அட்ரினலின் தான் கேட்டகோலமைன்ஸ். ஓகேவா? சோ இப்ப இது என்ன பண்ணும்? பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல்ல அதிகப்படுத்தும். ஓகேவா? Catecholamines stimulate the glycogen lysis. ஓகேவா? சோ அப்போ என்ன கொடுத்திருக்கான் அசிசன்ல உனக்கு பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு கொடுத்திருக்கான். ஓகே, அசிசன் கரெக்ட். ரீசன் என்ன கொடுத்திருக்கான்? கேட்டகோலமைன்ஸ் அப்படிங்கிறது கிளைகோஜனை லைசிஸ் பண்ணும். அப்ப கிளைகோஜன் எனக்கு லைசிஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் கிடைக்கும். சோ மோனோமரிக் யூனிட் யாரு? குளுக்கோஸ் வந்து எனக்கு கிடைக்கும். அப்ப குளுக்கோஸ் எனக்கு என்ன ஆகும்? பிளட்ல அதிகமாகும். ஓகேவா? சோ அப்ப என்ன? கிளைகோஜன் லைசிஸ் பண்ணுது. அப்ப பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது. சோ அப்ப என்னது? அசசனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். சோ ரீசன் அப்படிங்கிறது அசசனோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்த கொஸ்டின் பாரு. which of the following two hormone have antagonistic effect? ஓகேவா? சோ antagonistic அப்படின்னா என்னது? ஒன்றுக்கொன்று முரண்பட்ட. சோ ஆப்போசிட் தான். ஓகேவா? சோ ஆப்போசிட், அதாவது ஒரு விஷயம், ஒரு ஹார்மோன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த கம்மி பண்ணுச்சு அப்படின்னா இன்னொரு ஹார்மோன் என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி ஆப்போசிட் வந்து ஒர்க் பண்ணணும். ஒன்னு யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா இன்னொன்னு இன்ஹிபிட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஆப்போசிட் ஒர்க் பண்ணுதுங்கிறது தான் ஆன்டகோனிஸ்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க இருக்கிறதுல யாரு ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாராதைராய்டு ஹார்மோன். பிளட்ல இருக்க கால்சியம் லெவல என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். அதே தைரோகால்சிட்டோனின் பிளட் கால்சியம் லெவல டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, கால்சிட்டோனின் தைரோகால்சிட்டோனின் பிளட் கால்சியம் லெவல டிக்ரீஸ் பண்ணும். சோ ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணுது, ஒன்னு டிக்ரீஸ் பண்ணுது. அப்போ இதுதான் உனக்கு என்னது? ஆன்டகோனிஸ்டிக் ஹார்மோன். சோ எல்ஹெச்எஸ் எஃப்ஹெச்எஸ் ரெண்டுமே உனக்கு கொனட்ரோட்ரோபின், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் தான். உனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெடிஹெச் ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன், மெலட்டோனின், சோ டயூரினல் ரிதம் ஹார்மோன். சோ இது எதுவுமே வராது. அப்ப ஆப்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாரு. which of the following hormone can play a significant role in osteoporosis? ஓகேவா? சோ இங்க எந்த ஹார்மோன் கீழே கொடுத்திருக்கிறதுல எந்த ஹார்மோன் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறதுல சிக்னிபிகண்ட் ரோல் வந்து பிளே பண்ணும்? ஓகேவா? சோ ஒரு முக்கிய பங்கு பிளே பண்ணும், ரோல் வந்து பிளே பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்ன? சோ ஆஸ்டியோபோரோசிஸ் ஜஸ்ட் இது ஒரு டிசீஸ். ஓகேவா? சோ டிசார்டர். இது என்ன பண்ணுது? ஆஸ்டியோ அப்படின்னா எதை மீன் பண்ணும்? போன். ஓகேவா? போரோசிஸ் அப்போ போன்ல என்ன? அது போர்ஸ். ஓகேவா? சோ போர்ஸ் அப்போ போன்ல என்ன ஓட்டம் வந்துருமா? கிடையாது. போன்ல என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா போனோட மாஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். மாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஓகேவா? சோ இதுக்கு எந்த ஹார்மோன் வந்து ரோல் வந்து பிளே பண்ணும் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் பாராதைராய்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ கால்சியம் பேலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளே பண்றது யாரு அப்படின்னா பாராதைராய்டு தான். சோ எப்படி பிளே பண்ணோம் அப்படின்னா பிளட்ல இருக்க கால்சியம் லெவல்ல பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் கால்சியம் லெவல் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? பிளட்ல இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப போன்ல எனக்கு சோ கால்சியம் எங்க எனக்கு ஸ்டோரா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா போன்ல தான் வந்து பார்த்தோம்னா ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ போன்ல இருக்க கால்சியம்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்? ரிசார்ப்ஷன் பண்ணி டீமினரைசேஷன் பண்ணி எங்க கொண்டு வந்துடலாம்? பிளட் கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன பண்ணுது? பிளட்ல கால்சியம் லெவல் அதிகமாகுது. ஆனா போன்ல என்னாகுது? கால்சியம் லெவல் கம்மியாகுது. அப்ப போன் மாஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப இது ரோல் பிளே பண்ணுது. இப்ப ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா? சோ ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்தோம்னா உனக்கு போன் ஃபார்ம். ஓகேவா? சோ போன் உனக்கு அப்படியே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்ப ஈஸ்ட்ரோஜன் குறையுதோ அப்ப போன் என்ன ஆகும் அப்படின்னா ரிசர்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ போன் என்ன ஆயிடும் அப்படின்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இங்க என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த மெனோபாஸ் ஆகிற ஃபீமேல்க்கு எல்லாம் வந்து பார்த்தோன்னா
மேஜரா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து பாரு, அசசன் in our body the cortisol is a main mineralocorticoid. cortisol அப்படிங்கிறது என்ன கார்டிகாய்டு? குளுக்கோகார்டிகாய்டு. ஓகேவா? ஸோ அசசன் என்னது? தப்பு. ஸோ அடுத்து பாரு, அல்டோஸ்ட்ரான் இஸ் a main glucocorticoid. அல்டோஸ்ட்ரான் அப்படிங்கிறது என்னது? மினரலோகார்டிகாய்டு. ஓகேவா? மாத்தி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுவும் என்னது? தப்பு. ஸோ அப்போ அசசனும் ரீசன் ரெண்டுமே என்னது? ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டின் பாரு, the layer of vaginal cortex from outer to inner region. ஓகேவா? ஸோ ஒரு ஆர்கன் இருக்கு அப்படின்னா ரெண்டா பிரிப்போம். அவுட்டர் ரீஜனை கார்டெக்ஸ் அப்படின்னு பிரிப்போம், இன்னர் ரீஜனை மெடுலான்னு பிரிப்போம். ஓகேவா? ஸோ இங்கே கார்டெக்ஸா நான் 3 லேயரா வந்து பிரிப்பேன். என்ன அவுட்டர்ல இருந்து இன்னர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஷார்டிக் என்ன? GFR. ஓகேவா? ஸோ அப்போ ஜோனா குளோமுலோசா, ஜோனா ரெசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? குளோமுலோசா, ரெசிகுலேட்டா, ரெட்டிகுலாரிஸ். ஒன்னது ஆப்ஷன் 1. ஸோ மொத்தலுமே பாரு என்னது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு, vasopressin act on mainly kidney and stimulate. ஓகேவா? ஸோ உனக்கு vasopressin எங்க ஆக்ட் ஆகும்? கிட்னில. ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா ரீனல் டியூபிள்ஸ்ல உனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ vasopressinோட இன்னொரு பேர் என்ன? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஓகேவா? ஸோ ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ பாரு, the வாட்டர் லாஸ் த்ரூ யூரின். ஓகேவா? ஸோ எதை ஸ்டிமுலேட் பண்ணும்? யூரின் வழியா வாட்டர் லாஸ் அதிகமாகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நேம்லயே கொடுத்துருக்காங்க ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அப்போ ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னா டயூரிஸ்க்கு என்ன பண்ணும்? அகேன்ஸ்டா இருக்கும். அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணும். டயூரிஸ் ப்ரிவென்ட் பண்ணும். டயூரியஸ் அப்படின்னா என்னது? யூரின் எக்ஸஸா லாஸ் ஆகுது. அதுல வந்து வாட்டர் லாஸ் அதிகமா சேர்ந்தாகும். அப்போ அதை ப்ரிவென்டா பண்ணும். ஸோ அதை ஸ்டிமுலேட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாரு, எலக்ட்ரோலைட் லாஸ் த்ரூ யூரின். ஓகேவா? ஸோ இது எங்க ஆக்ட் ஆகும்? ரீனல் டியூபிள் ஆக்ட் ஆயிட்டு வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோலைட்டையும் ரீஅப்சார்ப் பண்ண வைக்கும். அப்ப யூரின்ல எலக்ட்ரோலைட் லாஸ் அப்படிங்கிறது நடக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன? ரிலீஸ் ஆஃப் ரெனின் ஃப்ரம் ஜக்ஸ்டா குளோமுலார் செல். ஓகேவா? ஜக்ஸ்டா குளோமுலார் apparatus இருக்கு இல்லையா? செல். ஓகேவா? அங்கிருந்து ரெனின் ரிலீஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்போ ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்னா ரெனின் ஜிஎஃப்ஆர் எப்போ கம்மியாகுதோ அப்பதான் இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஏடிஹெச் மெக்கானிசம் அப்ப நடக்காது. ஓகேவா? அடுத்து பாரு, the reabsorption of water and electrolyte by distal tubules. ஓகேவா? ஸோ எதை ஸ்டிமுலேட் பண்ணும்? vasopressin. ஸோ இது எங்க மெயின் ஆக்ட் ஆகும்? கிட்னில. ஸோ ரீனல் டியூபியூல்ல என்ன பண்ணும்? ரீஅப்சார்ப்ஷன். ஸோ வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்டை ரீஅப்சார்ப் பண்ணும். அப்போ டயூரியஸ் என்ன பண்ணும்? ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் என்னது? 4th ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, so the low secretion of A hormone since the birth result in stunned growth. ஓகேவா? ஸோ பர்த்ல இருந்தே ஒரு ஹார்மோன் லோ செக்ரீட் ஆகுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டன்ட் growth காஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டன்ட் growthோட பேர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே ஹார்மோன் த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் ஏ. ஓகேவா? ஸோ இந்த ஏ அப்படிங்கிற ஹார்மோன் தான் at adolescence lead to individual that suffer from C. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஆப்ஷன் மேட்ச் பண்ணலாமா? இன்கேஸ் வந்து தைராக்சின் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் உனக்கு ஸ்டன்ட் growth. ஆமா, கிரிட்டினிசம் வந்தாலும் உனக்கு ஸ்டன்ட் growth தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த தைராக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் growth கிரிட்டினிசம் தான். ஸோ அதே ஹார்மோன் எனக்கு அடல்ட்ல அதிகமா வருது. ஓகேவா? ஸோ அடலசன்ஸ்ல எக்ஸஸா செக்ரேட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கண்டிஷனை காஸ் பண்ணும். அப்போ தைராக்சினை தைராக்சின் வந்து ஜைஜாண்டிசம் காஸ் பண்ணுமா அப்படின்னா காஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது வராது. அதே மாதிரி பாரு, டிஎஸ்ஹெச் லோ ஆச்சு அப்படின்னா நமக்கு தைராக்சின் ஹார்மோனோட லெவல் தான் வந்து கம்மியாகும்.
ஓகேவா? சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ட்ராஃபிசம் வருது. ஓகேவா? ஓகே. டிஎஸ்ஹெச்னால மேக்ஸிமம் வருமா? வராது. அடல்ட்ல மேக்ஸிமம் வருமா? வருது. ஓகேவா? சோ அடுத்து பாரு. சோ அடுத்து என்ன? growth ஹார்மோன், பிட்யூட்டரி டார்ஃபிசம், அக்ரோமெகாலி. ஸோ ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஏ. ஓகேவா? ஸோ ஏ ஹார்மோன் எனக்கு பர்த்ல ஓகேவா? ஸோ பர்த்ல இருந்து கம்மியா இருக்கும்போது growth ஹார்மோன் பர்த்ல இருந்து கம்மியா வந்து இருக்கும்போது ஓகேவா? ஸோ ஹைப்போசெக்ரேஷனா இருக்கும்போது அந்த கண்டிஷன் வந்து ஸ்டண்ட் growth. அந்த ஸ்டண்ட் growth தான் என்ன அப்படின்னா பிட்யூட்டரி டார்ஃபிசம். அதே மாதிரி எனக்கு அதே ஓகேவா? ஸோ growth ஹார்மோன் வந்து அடல்ட்ல எக்ஸஸா செக்ரேட் ஆகும்போது வர கண்டிஷனோட பேர் என்ன? அக்ரோமெகாலி. சோ 3 ஆப்ஷனும் இங்கதான் வந்து உனக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? சோ பாரு growth ஹார்மோன் பிரிடிஷன் கண்டிஷன் வராது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாரு. Read the following statement. A thyroid gland is bilobed butterfly shaped gland in human. ஆமா. சோ தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ட்ரக்கியா இருக்கு இல்லையா? சோ உன்னோட ட்ரக்கியால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்க ஒரு பைலோப்டு ஸ்ட்ரக்சர் கிளாண்ட் தான். ஓகேவா? So correct. The cancer of thyroid gland or develop of nodule of the thyroid gland can increase the rate of synthesis and secretion of thyroid hormone, causing hyperthyroidism. So என்ன தைராய்டு கிளாண்ட்ல ஏதாவது கேன்சர் வந்துருச்சு இல்ல நாடில் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அங்க வந்து பார்த்தோன்னா அந்த தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் பண்ற ஹார்மோன் ஓகேவா? ஸோ தைராக்சின். ஸோ அந்த தைராக்சினோட அளவு எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாயிடும். ஏன்? கேன்சர் அப்படிங்கிறது அன்டிஃபரன்ஷியேட் செல் growth தான். அப்ப இங்க இருக்க செல்லோட கவுண்ட் எனக்கு எப்படி ஆயிடும்? இந்த இடத்துல இருக்க செல்ஸோட கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த செல் செக்ரேட் பண்ற ஹார்மோனோட லெவல் எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தைராய்டோட லெவல் எனக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? லெவல். அப்போ அந்த கண்டிஷனோட பேர் என்ன? ஹைப்பர். ஓகேவா? ஸோ ஹைப்பர் தைராய்டிசம். ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். So melatonin does not influence metabolism and defense capacity. ஓகேவா? ஸோ நாட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? மெலட்டோனின் மெயினா வந்து பார்த்தோன்னா உனக்கு மெட்டபாலிசம்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ டயூரினல் ரிதம் 24 hours. அடுத்து பாரு. The parathyroid gland are present on front side of thyroid gland. ஸோ தைராய்டு கிளாண்டோட ஃப்ரண்ட் சைட்ல தான் பாராதைராய்டு ஹார்மோன் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல கிளாண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தைராய்டு கிளாண்டோட பேக் சைட்ல ஓகேவா? பேக் சைட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கும். ஃப்ரண்ட் சைடு வராது. ஓகேவா? ஸோ அப்ப எது தப்பு? சியும் டியும் தப்பு. ஏ அண்ட் பி கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கிவன் அபோவ் இன்கரெக்ட். ஸோ இன்கரெக்ட் என்னது? சியும் டியும். அப்போ ஆப்ஷன் என்னது? சி அண்ட் டி. ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு. Identify the correct statement. The posterior pituitary is under direct neural regulation of hypothalamus. ஓகேவா? ஸோ posterior pituitary உன்னோட anterior pituitary இருக்கும். அதே மாதிரி posterior pituitary இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? டைரக்ட் நியூரல் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆமா. ஏன் அப்படின்னா உன்னோட hypothalamus செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ் டைரக்டா என்ன பண்ணும்? நியூரான் வழியா வந்துட்டு டைரக்டா வந்துட்டு எங்க ரீச் ஆகும் அப்படின்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ரீச் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ செகண்ட் ஹைப்போதலாமிக் ஹார்மோன் ரீச் anterior pituitary through portal circulatory system regulate its secretion. ஸோ இங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஹைப்போதலாமஸ் நியூரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோன் உனக்கு என்ன பண்ணும்? ஆல்ரெடி ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். இது இங்க இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னா இப்போ ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு டு ஹைப்போதலாமஸ் ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும்.
ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தா உனக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல மிக்ஸ் ஆயிடும். ஸோ இது வந்து எங்க வரும் அப்படின்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு வந்து வந்துரும். கரெக்டா? ஹைப்போதலாமஸ் hypothalamic called gonadotropin releasing hormone stimulate the pituitary synthesis and release of gonadotropin. ஓகேவா? ஸோ ஹைப்போதலாமஸ்ல என்ன இருக்கும்? GnRH. ஸோ GnRH gonadotropin releasing hormone. இது என்ன பண்ணும்? anterior pituitaryல வந்துட்டு LH FSH gonadotropin secretion என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. Pituitary gland is divided anatomically into adenohypophysis and neurohypophysis. Adenohypophysis is consist of two portions. ஸோ என்ன pituitary gland நம்ம ரெண்டா வந்து செப்பரேட் பண்ணோம். அதாவது அனாட்டமிக்கலா வந்து பார்த்தோன்னா உனக்கு ரெண்டு போர்ஷனா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ரெண்டு போர்ஷனா வந்து இருக்கும். அடினோஹைப்போபைசிஸ் அண்ட் நியூரோஹைப்போபைசிஸ். ஓகேவா? ஸோ ஒன்னு வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரியா இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா உனக்கு போஸ்டீரியர் பிட்யூட்டரியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க ஓகேவா? ஸோ ஆன்டீரியர் அடினோஹைப்போபைசிஸ் அப்படிங்கிறது ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி ரெண்டா நம்ம பிரிப்போம். ஓகேவா? ஸோ என்னவா பிரிப்போம்? பான்ஸ் டிஸ்டாலிஸ் அண்ட் பான்ஸ் இன்டர்மீடியா. ஸோ இந்த ரெண்டு வரும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். Which of the following given future are appropriated for androgen? ஓகேவா? ஸோ ஆண்ட்ரோஜனுக்கு appropriated future, அதாவது ஆண்ட்ரோஜனுக்கு கரெக்டான ஃபங்க்ஷன்ஸ் கீழே இருக்கிறதுல எது கரெக்டான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. The regulate and development and maturation of accessory sex organ. ஓகேவா? ஸோ accessory sex organோட development and regulationக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி stimulate muscular growth and influence libido. ஓகேவா? ஸோ மெயில் செக்ஷுவல் பிஹேவியர் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே கரெக்ட். ஸ்டிமுலேட் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா. ஓகேவா? ஸோ ஸ்பெர்மட்டோசோவோட ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்க இருக்க எல்லா ஃபியூச்சருமே ஆண்ட்ரோஜனோட ஃபியூச்சர்ஸ் தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா தைராக்சின் ஹார்மோன். ஓகேவா? தைராக்சின் ஹார்மோன் cannot cross lipid membrane. ஸோ இங்க பாரு என்ன கொடுத்துருக்கா? லிப்பிட் மெம்பரைனுக்கு உள்ள போகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா தைராக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு அயோடோ டெரிவேட்டிவ். ஆமாவா? ஸோ அப்போ அயோடோ டெரிவேட்டிவ்க்கு ரிசப்டாஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரிசப்டாஸ் எங்க இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு உள்ள. ஓகேவா? ஸோ இதோட ஜீனோம்ல வந்து பார்த்தா என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ரிசப்டாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதோட ஜீனோம்ல தான் அதோட ரிசப்டர்ஸ் பைண்ட் ஆகும். அப்போ வந்து தைராய்டு ஹார்மோன் எங்க போய் உனக்கு பைண்ட் ஆகும் அப்படின்னா இங்க இருக்க ரிசப்டர்ஸ்ல உனக்கு பைண்ட் ஆயிட்டு ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ இது டிஎன்ஏ அப்படின்னா என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஜீன் எக்ஸ்பிரஷன் mRNA. ஸோ அதுல இருந்து என்ன சிந்தசிஸ் ஆகும்? புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா அயோடோ டெரிவேட்டிவ் இன்ட்ரா செல்லுலார் ரிசப்டாஸ். ஓகேவா? ஸோ உன்னோட நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கிற ரிசப்டாஸ்ல வந்து ரிசப்டாஸ் நியூக்ளியஸ்க்கு உள்ள வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ லிப்பிட் மெம்பரைன். ஓகேவா? ஸோ உள்ள வந்து பாஸ் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. ஓகேவா? immediate action through extracellular receptors. எக்ஸ்ட்ரானா என்ன? செல்லுக்கு வெளியே ரிசப்டாஸ் இருக்கும். அது வழியா ஆக்ஷன் பண்ணணும்னு கொடுத்துருக்கான். அப்ப என்ன? அது செல்லுக்கு வெளியில ரிசப்டாஸ் இருக்காது, உள்ளதான் இருக்கும். ஸோ அது தப்பு. ஓகேவா? ஸோ அடுத்து பாரு. The mediate action through intracellular receptors. இன்ட்ரானா என்ன? செல்லுக்குள்ள. ஓகேவா? செல்லுக்குள்ள இருக்கிற ரிசப்டாஸ் வச்சுதான் வந்து உனக்கு ஆக்ஷன் பண்ணும். ஓகேவா? சப்போ 1 தராது, 2 வராது. அப்ப both 1 and 2 வராது. அப்ப ஆப்ஷன் என்ன? தேர்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு. The Graves disease is due to the
என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் அச்சினல் கிராண்ட். ஓகேவா? ஸோ கிரேவிஸ் டிசீஸ் ஸோ எதனால வரும்? என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். இங்க என்ன இருக்கு? அஜினல் கிளாண்ட். அப்போ அசசன் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அசசன் ஃபால்ஸ் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு? ஸோ இதுல இருக்கிறதுல ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப ரீசன் வந்து ட்ரூ. ஓகேவா? ட்ரூன்னு கொடுத்துருக்கா. ஸோ பாரு, இந்த கிரேவிஸ் டிசீசஸ் லீட் டு போர்ட்ரேஷன் ஆஃப் ஐபால் அண்ட் இன்க்ரீஸ் தி பேசல் மெட்டபாலிக் ரேட் அண்ட் வெயிட் லாஸ். ஓகேவா? ஸோ கிரேவிஸ் டிசீஸ் எப்படி வரும்? ஹைப்பர் தைராய்டிசம் இருந்துச்சுன்னா வரும். ஹைப்பர் தைராய்டிசம்னா ஸோ தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ஹைப்பர்னா என்ன அதிகம் அபோவ் த லெவல். ஸோ தைராய்டு ஹார்மோன் உனக்கு வந்து ரொம்ப அதிகமா செக்ரேட் ஆகிறப்போ வர்றது என்னது? ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு ஹார்மோனோட இது என்ன? பேசிக் ஃபங்க்ஷன் என்ன? பேசல் மெட்டபாலிக் ரேட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹார்மோன் அதிகமாச்சு அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட் எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ மெட்டபாலிக் ரேட் ரொம்ப அதிகமாகுது. அப்போ என்ன நடக்கும்? வெயிட் லாஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப லீன் ஆயிடுவாங்க. இப்ப வெயிட் லாஸ் நடக்கும்போது நமக்கு என்ன ஐபால் என்ன ஆகும்? புட்ரேட் ஆகும். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கிற டிசீஸோட பேர் தான் என்ன அப்படின்னா கிரேவிஸ் டிசீஸ். ஸோ அப்போ ரீசன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் என்ன? ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவன் ஃபியூச்சர்ஸ் ஆர் அப்ரோப்ரியேட்டட் ஃபார் குளுக்ககான்? ஓகேவா? குளுக்ககானுக்கு அப்ரோப்ரியேட் ஃபியூச்சர் என்ன? ஓகேவா? ஸோ அதோட பண்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. A peptide hormone which act on ஹெப்படோசைட். ஓகேவா? ஸோ குளுக்ககான் அப்படிங்கிறது பெப்டைடு ஹார்மோன். ஸோ இது எங்க உனக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெப்படோசைட்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கரெக்ட் தான். ஸோ அதே மாதிரி ஸோ குளுக்ககான் என்ன பண்ணும்? பிளட்ல இருக்கு குளுக்கோஸ் லெவல் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹெப்படோசைட்ல ஆக்ட் ஆயிட்டு உனக்கு வந்துட்டு பிளட்ல இருக்க குளுக்கோஸ்லாம் அப்டேக் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ பாரு, இன்க்ரீஸ் தி பிளட் சுகர், ஸோ சுகர் லெவல் பை ஸ்டிமுலேட்டிங் தி கிளைகோஜன் லைசிஸ். ஓகேவா? ஸோ உனக்கு கிளைகோஜன் என்ன பண்ணும்? லைசிஸ் பண்ணும். ஸோ கிளைகோஜனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உனக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கார்போஹைட்ரேட் தானே. ரெடியூஸ் செல்லுலார் குளுக்கோஸ் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன். ஓகேவா? ஸோ குளுக்கோகான் உனக்கு பிளட்ல இருக்கு அப்படின்னா பிளட்ல ஆல்ரெடி இருக்கிற குளுக்கோஸ் லெவல் இப்போ இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுற குளுக்கோஸ் எல்லாம் செல் அப்டேக் பண்ணுச்சு அப்படின்னா பிளட்ல குளுக்கோஸ் லெவல் என்ன ஆயிடும்? கம்மி பண்ணிடும். அப்ப நான் என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ செல்லுலார் அப்டேக் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ரெடியூஸ் பண்ணுச்சு. அப்போ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ என்னது ஆன்சர்? ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே குளுக்கோகானோட ஃபியூச்சர்ஸ் தான். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஃபால்ஸ்? ஸோ இதெல்லாம் ட்ரூ இதெல்லாம் ஃபால்ஸ்னு கேக்குறாங்க. கால்சிட்டோனின் ரெகுலேட் தி மெட்டபாலிசம் ஆஃப் கால்சியம். ஓகேவா? ஸோ கால்சியம் மெட்டபாலிசம்ல இன்வால்வ் ஆகும் கால்சிட்டோனின். தைரோகால்சிட்டோனின் பிளட் கால்சியம் லெவல் நமக்கு என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி பேராதைராய்டு என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து பிளட்ல ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்போ இது கரெக்ட். Oxytocin stimulate the contraction of uterine muscle during childbirth. ஓகேவா? ஸோ சைல்ட் பர்த் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடோசின் யூட்ரைன் மசில்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா மயோமெட்ரியம். ஸோ மிடில் லேயர் அங்க வந்து என்ன பண்ணும்? மயோமெட்ரியம் ஸ்மூத் மசில். ஆக்சிடோசின் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மூத் மசில கண்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்க யுட்ரஸோட மயோமெட்ரியம் என்ன பண்ணும் அப்படின்னா அங்க ஆக்ட் ஆயிட்டு கண்ட்ராக்ஷனை விக்கரஸா வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அப்ப என்ன நடக்கும்? சைல்ட் பர்த் நடக்கும். ஸோ அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஸோ கிரேவிஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை malfunctioning ஆஃப் அட்ரினல் கிளாண்ட். ஓகேவா? ஸோ கிரேவிஸ் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டோட மால்ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேவிஸ் டிசீஸ் ஆக்சுவலா என்ன? ஹைப்பர் தைராய்டிசம்னால வர ஒரு டிசீஸ். அதாவது தைராய்டு ஹார்மோன் அதிகமா செக்ரேட் ஆகிறதுனால வர டிசீஸ். ஓகேவா? ஸோ இப்போ மால்ஃபங்க்ஷன் ஆஃப் அட்ரினல் வராது. அடுத்து
ADH stimulate ADH stimulate absorption of water and increasing urine productions. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுது ஏடிஹெச் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் நேம்ல இருக்கு இல்லையா ஏடிஹெச் அப்படின்னா ஆன்டி டயூரிட்டிக் அப்போ டயூரியஸ் அதாவது யூரின் லாஸ்ட வந்துட்டு என்ன பண்ணும் எக்ஸஸ் யூரினா வந்துட்டு எக்ஸஸ் யூரின்னா உனக்கு போறது ஓகேவா ஸோ யூரினோட லெவல் எக்ஸஸ் பாட்டம் சேர்ந்து போறதுக்கும் அது என்ன பண்ணும் ப்ரிவென்ட் பண்ணும் ஓகேவா ஸோ இப்போ யூரின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க யூரின் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும் எப்படி வாட்டரை அப்சர்வ் பண்ணும் ஓகேவா ஸோ இப்போ இது என்னது இதுவும் ஃபால்ஸ் அப்போ ஏவும் பியும் ட்ரூ சியும் டியும் ஃபால்ஸ் ஸோ ஆப்ஷன் A, B, 2, C and D are false. Second option. So, அடுத்த question பாரு. A given diagram deficit mechanism of hormonal action of certain hormone. Find out of option the correct hormone X and its secondary messenger Y. ஓகேவா ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க வந்து ஹார்மோனோட மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பார்த்தா அப்படின்னாவே தெரியும் ஹார்மோன் எங்க பைண்ட் ஆயிருக்கு மெம்பரெயின்ல பைண்ட் ஆயிருக்கு ஸோ மெம்பரெயின் பவுண்ட் ரிசெப்டர்ஸ் வச்சிருக்க ஹார்மோன் தான் ஸோ அப்போ செகண்டரி மெசேஞ்சர் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ யார் யாருக்கெல்லாம் மெம்பரெயின் பவுண்ட் ரிசெப்டர்ஸ் இருக்கும் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் பெப்டைடு ஹார்மோன் அதே மாதிரி பாலிபெப்டைடு ஹார்மோன் அதே மாதிரி புரோட்டீன் ஹார்மோன்ஸ் இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் மெம்பரைன் பவுண்ட் ரிசெப்டர்ஸ் இருக்கும் அப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் இது இந்த குரூப்ல இது ஒன்னா இருக்கணும் டெஸ்டோஸ்டரான்ங்கிறது ஸ்டீராய்டு அப்போ அது வராது எஸ்ட்ரோஜன் ஸ்டீராய்டு வராது தைராக்சின் அப்படிங்கிறது அயோடோ டெரிவேட்டிவ் ஓகேவா அப்போ எதுவும் வராது எஃப்ஹெச்எஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த குரூப்ல வரும் ஓகேவா சப்போஸ் செகண்டரி மெசேஞ்சர் அப்படிங்கிறது என்னென்னவா இருக்கணும் அப்படின்னா சைக்ளிக் ஏஎம்பி அடினோசைன் மோனோபாஸ்பேட் இல்ல சைக்ளிக் அப்படின்னா IP3 இருக்கலாம் இல்ல அப்படின்னா CA2+ இருக்கலாம் ஸோ அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷனுக்கு மேட்சா இருக்கிறது இதுதான் ஸோ சைக்ளிக் ஏஎம்பி அப்போ ஆப்ஷன் என்னது தேர்ட் ஆப்ஷன் ஸோ அடுத்து பாரு ஹார்மோன் விச் இன்ட்ராக்ட் வித் இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டர்ஸ் ஓகேவா ஸோ இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டர்ஸ் எந்த ஹார்மோனுக்குலாம் இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டர்ஸ் இருக்கும் அயோடின் டெரிவேட்டிவ் அதாவது பார்த்தோன்னா T4 T3க்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொனட்ஸ் ஹார்மோன்ஸ் என்னது ஸ்டீராய்டல் எல்லாத்துக்குமே இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டர்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இது என்ன பண்ணும் ஓகேவா ஜெனரேட் செகண்டரி மெசேஞ்சர் இன்ட்ராசெல்லுலார்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரிசெப்டார்ஸ் எங்க இருக்கும் செல்லுக்கு உள்ள இருக்கும் ஓகேவா அப்போ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் என்ன பண்ணும் உள்ளேயே போய் ஆக்ட் ஆயிக்கும் உள்ளுக்குள்ள ஒரு செகண்டரி மெசேஞ்சரை ஜெனரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகேவா ஸோ அதே மாதிரி ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆமா ஸோ எனக்கு என்ன பண்ணும் ஜீன் எக்ஸ்பிரஷன் அதாவது உள்ள இருக்கிற உன்னோட ஜீன்ல போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது பைண்ட் ஆயிடும் ஸோ ஜீன் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ணும் ஸோ அது mRNA-வா கன்வெர்ட் ஆகும் ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும் ஸோ இந்த ப்ரோட்டீன்னால ஏதாவது பயோகெமிக்கல் ஸோ இன்கேஸ் இந்த ப்ரோட்டீன்றது என்சைமா இருந்துச்சு அப்படின்னா அந்த என்சைமோட ஃபங்க்ஷன் நடந்து என்ன நடக்கும் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கும் So regulate chromosome function and interact the hormone receptor complex with genome. ஓகேவா ஸோ இது என்ன பண்ணும் ஹார்மோன் வந்து இந்த இடத்துல இருக்க ஜீனம்ல இருக்கிற ரிசெப்டார்ஸ் கூட பைண்ட் ஆயிடும் ஸோ ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் எனக்கு என்ன பண்ணும் ஜீன் ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணும் அப்போ ஆப்ஷன் என்னது 2 and 3 ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு diabetes insipidus is marked by excessive urination and too much of thirst ஓகேவா ஸோ என்னது டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் ஓகேவா ஸோ டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படிங்கிறது என்ன ஹார்மோனோட டிஃபிஷியன்சினால வரும் ADHனால டிஃபிஷியன்சினால வரும் அப்ப ADHோட ரோல் என்ன ரீனல் டியூபுல்ல ஆக்ட் ஆயிட்டு வாட்டர் ரீஅப்சார்ப் பண்ணும் அதே மாதிரி எலக்ட்ரோலைட்டை ரீஅப்சார்ப் பண்ணும் ஓகேவா ஸோ நார்மலா
பர் டேக்கு உனக்கு 1.5 லிட்டர் யூரின் எலிமினேட் ஆகுது அப்படின்னா, இங்க ஏடிஹெச் கம்மியா இருக்கு ஆர் சப்ரஸ் ஆகுது இல்ல அப்படிங்கிறப்போ உனக்கு அது 5ல இருந்து 10 to லிட்டர்ஸா எலிமினேட் ஆகலாம். அப்போ வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப எக்ஸசிவ் யூரினேஷன் நடக்கும். அதே மாதிரி வாட்டர் லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கனால என்ன ஆகும்? தர்ஸ்ட் ரொம்ப அதிகமாகும். தாகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அசிசன் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ என்ன கொடுத்திருக்கா ரீசன் பாரு. ADH is stored and released by posterior pituitary lobe of pituitary. ஓகேவா? ADH அப்படிங்கிறது ஓகே கரெக்ட் தான். ADH அப்படிங்கிறது யாரு செக்ரீட் பண்ணுவா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? வாசோப்ரெசின். ஓகேவா? ஸோ பிளட் வெசல் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ராக்ட் பண்ணும். ஸோ வாசோப்ரெசின். ஸோ இது யாரு செக்ரீட் பண்ணுவா அப்படின்னா ஹைப்போதலாமஸ் வந்து செக்ரீட் பண்ணும். அதாவது சிந்தசிஸ் பண்ணும். உனக்கு ஹைப்போதலாமஸ் செக்ரீட் பண்ணி அது எங்க வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா உன்னோட போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஓகேவா? ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரியில போஸ்டீரியர் பிட்யூட்டரியில என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆயிட்டு ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆனா அசிஸ்டன் என்ன கொடுத்துருக்கான்? டயபெட்டிஸ் இன்சிபிட்டர் வந்துச்சு அப்படின்னா எக்ஸசிவ் யூரினேஷன் நடக்கும். அதே மாதிரி டோர்ச் ஆஃப் தர்ஸ்ட் நடக்கும். ஸோ இதை கொடுத்துட்டான். அப்போ ரீசன் என்ன கொடுக்கணும்? எதனால எக்ஸசிவ் தர்ஸ்ட் நடக்கும்? ஓகேவா? அதாவது ரொம்ப அதிகமா தாகம் எடுக்கும். எதனால வந்து யூரின் எலிமினேஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏடிஹெச் வந்துட்டு போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ஸ்டோர் ஆகி ரிலீஸ் ஆகும் கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டுமே சம்மந்தம் இல்லை. ஆனா ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. அசிசனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அசிசன் என்ன பண்ணல? ஸோ ரீசன் என்ன பண்ணல? அசிசனை எக்ஸ்பிளைன் பண்ணல. அடுத்த கொஸ்டின் பாரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைப்போதலாமஸ்? ஓகேவா? ஸோ ஹைப்போதலாமஸ் பத்தி ஓகேவா? ஹைப்போதலாமஸ் ரிலேட்டடா இங்க இருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாரு இட் ரெகுலேட் வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பாடி ஃபங்க்ஷன். ஆமா. ஸோ வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஹார்மோன் ஃபங்க்ஷனும் உனக்கு பண்ணும். அதே மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் பண்ணும். ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அதே ரிலீஸ் பண்ண வைக்கும். அதே மாதிரி ஒரு ஹார்மோனை இன்ஹிபிட்டும் பண்ணும். ஓகேவா? ஸோ வைட் ஃபங்க்ஷன் ஆஃப் பாடி ஸ்பெக்ட்ரம் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு it contains several group of neurosecretory cell called nuclei which is produce hormone. Okay, hypothalamusல nuclei இருக்கும். ஸோ இது வந்து neurosecretory cell தான். group of cells. ஓகேவா? ஸோ இது ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். It is a basal part of dicephalon forebrain. ஓகேவா? ஸோ forebrainோட basal part. ஸோ dicephalon தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். இப்போ it is located in a body bony cavity called sella tesica. ஸோ யாரு செல்லா டெசிகால லொக்கேட் ஆயிருப்பா? பிட்யூட்டரி தான் செல்லா டெசிகால லொக்கேட் ஆயிருக்கும். ஹைப்போதலாமஸ் போனி கேவிட்டில லொக்கேட் ஆயிருக்காது. ஸோ அப்போ இது என்னது? தப்பு. என்ன கேட்டிருக்கான்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். To maintain type of cells. Sorry. Two main type of cell in the isolates of Langerhans is called alpha and beta cells. Secrete. So alpha cell உனக்கு எது செக்ரீட் பண்ணும், பீட்டா செல் எதை செக்ரீட் பண்ணும் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? ஸோ ஆல்பா செல் என்ன செக்ரீட் பண்ணும்? குளுக்ககான் செக்ரீட் பண்ணும். பீட்டா செல் இன்சுலினை செக்ரீட் பண்ணும். எல்லா பேரு குளுக்ககான் கிளைகோஜன் கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்பா செல் குளுக்ககான், பீட்டா செல் இன்சுலின். ஸோ அடுத்த கொஸ்டின். A pineal gland secrete a hormone called melatonin. Okay. Pineal gland என்ன ஹார்மோனை செக்ரீட் பண்ணும்? மெலட்டோனின் தான் செக்ரீட் பண்ணும். ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாரு. The melatonin play very important role the regulation of 24 diurnal rhythm of body. Okay. So melatonin அப்படிங்கிறது diurnal rhythm மெயின்டைன் பண்ணும். ஸோ 24 hours diurnal rhythm மெயின்டைன் பண்ணும். இப்போ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ ரெண்டுமே என்னது? கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு. நியூரோ ஹைப்போபைசிஸ்
pons nervosa, also known as a posterior pituitary, store and release of two hormones called oxytocin and vasopressin, which are actually synthesis by on transport. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா எது சிந்தசிஸ் பண்ணும்? ஒன். இப்போ டிரான்ஸ்போர்ட் எங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்? டூ. ஓகேவா? ஸோ நியூரல் ஹிப்போகைசிஸ் நமக்கு தெரியும். போஸ்டீரியர் பிட்யூட்டரி எனக்கு ஆக்சிடோசன் வாசோப்ரெசின் அதாவது ஏடிஹெச்எஸ் செக்ரீட் பண்ணும். இது எங்க வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சாரி போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஹைப்போதலாமஸ் வந்து ஹைப்போதலாமஸ் தான் உனக்கு ஏடிஹெச்சையும் வாசோப்ரெசினையும் வந்து செக்ரேட் பண்ணும். இது எங்க வந்து உனக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ஸ்டோர் ஆகும். ஸோ எப்படி வரும் அப்படின்னா டைரக்ட் நியூரல் கண்ட்ரோலா ஹைப்போதலாமஸ் இருக்கு அப்படின்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து டைரக்டாவே நியூரான்ஸ் வழியா வந்து எங்க ரீச் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உன்னோட போஸ்டீரியர் பிட்யூட்டரியில வந்துட்டு ரீச் ஆயிடும். டைரக்ட் நியூரானோட axon வழியாவே எங்க வந்து ரீச் ஆகும் அப்படின்னா அதோட போஸ்டீரியர் பிட்யூட்டரியில வந்து ரீச் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஆக்சானலா என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகும். சப்போ ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது? செக்ரீட் பண்ணுது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் எது வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகுது? ஆக்சான் வழியா வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் என்ன? செகண்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு. Dash stimulate the synthesis and secretion of steroid hormone called glucocorticoid from adrenal cortex. ஓகேவா? ஸோ எது அட்ரினல் கார்டெக்ஸ்ல குளுக்கோகார்டிகாய்டு அப்படிங்கிற ஸ்டீராய்டு ஹார்மோன் குளுக்கோகார்டிகாய்டு யாரு? கார்டிசோல். கார்டிசோலோட சிந்தசிஸ் ஸ்டிமுலேட் பண்றது யாரு அப்படின்னா யாரு? அட்ரினல் கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். ஏன் செக்ரீட் பண்ணுவா? 3. ஸோ ஆப்ஷன் என்ன? தேர்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு. செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். In male, the FHS stimulates synthesis and secretion of hormone called androgen from testis. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா FHS அப்படிங்கிறது ஓகேவா? மெயின்ல FHS என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே. ஸோ கவனி, மெயின்ல FHS வந்துட்டு ஆண்ட்ரோஜனை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேவா? எங்க டெஸ்டிஸ்ல. கரெக்டா? LH தான் டெஸ்டிஸ்ல ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன் பண்ணும். ஓகேவா? LH எங்க போய் ஆக்ட் ஆகும்? செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்குள்ள நடுவுல இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற லைடிங் செல்லுல தான். ஸோ லைடிங் செல்லுல தான் என்ன பண்ணும்? ஆக்ட் ஆகும். LH ஆக்ட் ஆயிட்டு ஆண்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணிக்கும். FHS ஆக்ட் ஆகாது. இது எங்க ஆக்ட் ஆகும்? செட்ரோலிக் செல்லுல ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அடுத்து பாரு, எடுத்தோன்னா பார்த்துட்டு இதுதான் தப்பு அப்படின்னு இதை புடிச்சிட்டு போயிடாத. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாரு, ஃபீமைல் LH இன்டியூஸ் ஓவுலேஷன் ஆஃப் ஃபுல்லி மெச்சூர்டு ஃபாலிக்கல். ஓகேவா? ஸோ ஃபீமைல்ல LH வந்து ஓவுலேஷனை காஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபுல்லி மெச்சூர்டு ஃபாலிக்கல் யாரு அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆயிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா ஓவம் ரிலீஸ் ஆகும். இது கரெக்ட். ஸோ அடுத்து பாருங்க, FHS maintain corpus luteum formed from the remnant follicles of after ovulation. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? FH அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? காப்பஸ் லூட்டியம் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா காப்பஸ் லூட்டியம் மெயின்டைன் பண்றது பிரெக்னன்சிக்கு முன்னாடி LH ஆகும். பிரெக்னன்சி பீரியட்ல வந்து பார்த்தோம்னா உனக்கு HCG. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சிமிலர் டு ரிசெப்டார் LH ரிசெப்டார் மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு காப்பஸ் லூட்டியம் மெயின்டைன் பண்ணும். அப்போ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் என்ன? போத் 1 and
3. இன்கரெக்ட் தானே கேட்டிருக்கான். அப்போ 1 and 3. ஸோ அடுத்து பாரு, செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. A thyroid gland play negligible role in the regulation of basal metabolic rate. ஆக்சுவலா என்ன கொடுத்திருக்காங்க, தைராய்டு கிளாண்டோட தைராய்டு கிளாண்டோட ரோல் பேசல் மெட்டபாலிக் ரேட்ல பிஎம்ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதோட ரோல் பிஎம்ஆர்ல ரொம்ப கம்மியா இருக்கும்னு கொடுத்திருக்கான். சொல்லுங்க இல்ல, சொல்ற அளவுக்கு இல்லைன்னு கொடுத்திருக்கான். மெயின் ரோலே என்னது, தைராய்டு ஹார்மோன்ல பேசல் மெட்டபாலிக் ரேட் தான். ஸோ இப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து பாரு, thyroid gland secrete thyroxine T3 T4. Okay, correct. The lobe of thyroid gland are interconnected with a thin connective tissue called isthmus. Okay, so ரெண்டு லோபு கனெக்ட் ஆகுறது என்ன அப்படின்னா ஒரு thin connective tissue, அது isthmus. correct. A thyroid gland is composed of two lobes which is located either side of trachea. So ட்ரக்கியாவோட ஏதே சைட்ல இருக்க இந்த ரெண்டு லோப் வந்து இருக்கும். ஸோ இது கனெக்ட் பண்றது டிஸ்டன்ஸ். அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ இன்கரெக்டா கேட்கறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பாரு, செலக்ட் கரெக்ட் மேட்ச் ஹார்மோன் இட் சோர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஹார்மோனோட சோர்ஸ் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இதுல எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகணும். ஹார்மோன் சோர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஹார்மோன் என்ன கொடுத்துருக்காங்க, வாசோப்ரெசின் போஸ்டீரியர் பிட்யூட்டரியில வந்து செக்ரேட் ஆகுது. போஸ்டீரியர் பிட்யூட்டரி தான் அதோட சோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வாசோப்ரெசின் யார் செக்ரேட் பண்ணுவா, ஹைபோதலாமஸ். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. நார் எஃபினெஃப்ரின். ஸோ நார் எஃபினெஃப்ரின் வந்து பார்த்தீங்கன்னா அஜினல் மெடுலா. ஓகே, ஸோ கரெக்ட். ஸோ இன்க்ரீஸ் ஹார்ட் பீட். ஸோ அட்ரினலின் ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி ரெஸ்பிரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், அலர்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ கரெக்ட். அடுத்து பாரு, லுக்ககான். லுக்ககான் யார் செக்ரேட் பண்ணுவா, பீட்டா செல்ல ஃபைஸ்ல ஸ்லாங்கானா இல்ல ஆல்பா செல்ல ஃபைஸ்ல ஸ்லாங்கா, இதுவும் தப்பு. ஸோ அடுத்து பாரு, ப்ரொலாக்டின். ஸோ போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஓகே, ப்ரொலாக்டின் என்ன பிட்யூட்டரி செக்ரேட் பண்ணும், ஆன்டீரியர் பிட்யூட்டரி செக்ரேட் பண்ணும். அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, கரெக்டா கேட்டிருக்கான். ஸோ மூணுமே கரெக்டா மேட்ச் ஆகுறது செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாரு, which of the following statement are correct? The cortisol suppress immune response. ஓகேவா, ஸோ கார்டிசோல் அப்படிங்கிறது இம்யூன் ரெஸ்பான்ஸ் சப்ரஸ் பண்ணும். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஏஜென்ட்டா வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தைராக்சின் சப்போர்ட் ப்ராசஸ் ஆஃப் ரெட் செல் ஃபார்மேஷன். ஓகே, ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் தைராக்சின். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். குளுக்ககான் ஸ்டிமுலேட் கிளைகோஜன் லைசிஸ், சாரி கிளைகோஜெனசிஸ். ஓகேவா, ஸோ குளுக்ககான் அப்படிங்கிறது கிளைகோஜன் ஜெனிசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குளுக்ககானோட ஒர்க் என்ன, பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல என்ன பண்ணும், அதிகப்படுத்தும். அப்ப அதிகப்படுத்தணும் அப்படின்னா கிளைகோஜனா, அதாவது ஒரு கார்போஹைட்ரேட்டா இது மேக் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன பண்ணும், கிளைகோஜனை லைசிஸ் பண்ணும். அப்ப இது என்னது, தப்பு. ஸோ அடுத்து என்ன, androgen stimulate muscular growth and aggressiveness, high pitch voice. ஓகேவா, ஆண்ட்ரோஜன் ஓகே, மெயின்ல வந்து மஸ்குலர் growth, அக்ரெசிவ்னஸ் ஓகே, ஆனா வாய்ஸ் வந்து இப்படி இருக்கும், லோ பிச்சா இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு என்ன ஆகாது, கேட்காது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ என்ன கேட்டிருக்கான், கரெக்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஏ கரெக்ட், பியும் கரெக்ட், சியும் டியும் தப்பு. அப்போ ஏபி ட்ரூ, சி அண்ட் டி ஃபால்ஸ். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, the consider the following statement. The hypothalamic hormone GnRH somatostatin originate in hypothalamic neuron and passed through axon and released from the entities. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, ஹைபோதலாமிக் நியூரான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா
எங்க எந்த ஹார்மோன் இருக்கு? ஜிஎன்ஆர்ஹெச் குடுத்திருக்கா, சோமட்டோஸ்டேடின். இது எல்லாமே எங்க ஆரிஜினேட் ஆகும் அப்டின்னா, ஹைப்போதாலமிக் நியூரான்ல ஆரிஜினேட் ஆகும். அதே மாரி ஆக்சான் வழியா வரும். அதே மாரி அதோட நர்வ் எண்டிங்ஸ்ல என்ன ஆகும் அப்டின்னா, பாஸ் ஆகும்னு குடுத்திருக்கான். ஓகே. கரெக்ட். சோ அடுத்து பாரு. The hypothalamic hormone reach the pituitary gland through portal circulatory system. ஸோ அதே மாதிரி ஹைபோதலமஸ் ஹார்மோன் ரிலீஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமா, அதாவது பிளட்ல மிக்ஸ் ஆயிட்டு உனக்கு எங்க வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு வந்துடும். ஸோ அதுவும் என்னது கரெக்ட் தான். சப்போ போத் 1 and 2 ரெண்டுமே என்னது ட்ரூ. So next question, consider the following statement. T3, T4 are synthesized by follicular cell and thyroid gland. So T3, T4 வந்து thyroid glandல இருக்க follicular cells தான் என்ன பண்ணும் அப்படின்னா secrete பண்ணும். So இந்த statement அப்படிங்கிறது correct. Okay. TCT and PTH, thyrocalcitonin parathyroid hormone, plays significant role in blood calcium in our body. Okay. So எப்படி இது பண்ணும்? தைரோகால்சிட்டோனின் கால்சியம் லெவல்ல பிளட்ல இருக்க கால்சியம் லெவல் என்ன பண்ணும்? கம்மி பண்ணும். பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும்? பிளட்ல இருக்க கால்சியம் லெவல இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ என்னது கால்சியம் பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கும். So அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். LB cause ovulation. Okay, இங்க LB இல்ல, LH. So LH cause ovulation of Graafian follicle and maintain the corpus luteum female. Okay. So LH அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு Graafian follicle rupture பண்ணிட்டு ovulation help பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கார்பஸ் லூட்டியம் உனக்கு மெயின்டைன் பண்ணது டீஜெனரேட் ஆகாம மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னா LH. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட். ஸோ அடுத்து LH do not perform any function in male. ஸோ மேல்ல LH எந்த ஃபங்க்ஷனுமே பண்ணாதுன்னு கொடுத்துருக்கான். ஆக்சுவலா ஆண்ட்ரோஜன் சிட்டிஸ்க்கு யார் வேணும்? LH வேணும். அதாவது LH அப்படிங்கிறது செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இண்டஸ்ட்ரீஷியல் ஸ்பேஸ்ல இருக்க லைனிங் செல்லுல ஆக்ட் ஆயிட்டு என்ன பண்ணும்? ஆண்ட்ரோஜனை செக்ரீட் பண்ண வைக்கும். அப்போ இங்க இல்ல கொடுத்துருக்கா நாட். அப்போ இது இன்கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். அப்போ என்னது 1 ட்ரூ 2 ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் என்ன? செகண்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு. The estrogen is synthesized by growing follicle. Okay. So growing follicle estrogen synthesis பண்ணும். Okay. Correct. Androgen plays stimulatory role the process of spermatogenesis and influence the male sexual behavior. Okay. So spermatogenesis role stimulate பண்ணும். Correct. So male sexual behavior libido. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். Testis is composed of seminiferous tubule and stromal tissue. Okay, correct. So stromal tissue and seminiferous tubules ரெண்டோட composition தான். Androgen produce catabolic effect on protein and carbohydrate. ஓகேவா? ஸோ androgen வந்து என்ன எஃபெக்ட் பண்ணும்? anabolic effect. மெட்டபாலிக் எஃபெக்ட் வராது, சிந்தட்டிக் எஃபெக்டா பண்ணும். ஓகேவா? ஸோ அப்ப என்னது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஈஸ்ட்ரோஜன் டு நாட் ரெகுலேட் ஃபீமேல் செக்ஷுவல் பிஹேவியர். ஆக்சுவலா ரெகுலேட் பண்ணும், நாட் வரக்கூடாது. இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ ஏ பி சி கரெக்ட், டியும் ஏயும் தப்பு. என்ன கேட்டிருப்பான்? which of the following statement above are correct? ஸோ எது கரெக்ட்? ஏ பி சி கரெக்ட்.
So அடுத்த question, the juxtaglomerular cell or kidney produced steroid hormone called erythropoietin, okay, which stimulate erythropoiesis. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்கான், ஜக்ஸ்டாக்ளோமுலர் apparatus எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஸ்டீராய்டு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? ஸ்டீராய்டு ஹார்மோன் கிடையாது, பெப்டைட் ஹார்மோன். ஸோ பண்ணுங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The secretin act on endocrine pancreas and stimulate secretion of water and bicarbonate. ஓகேவா? செக்ரீட்ரின் அப்படிங்கிறது எண்டோக்ரைன் பேங்க்ரியாஸ்ல ஆக்ட் ஆயிட்டு வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. அதாவது பைகார்பனேட் அயன்ஸோட செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ எண்டோக்ரைன் வருமா, எக்ஸோக்ரைன் ஆஃப் பேங்க்ரியாஸ்ல தான் என்ன பண்ணுவோம், ஆக்ட் ஆகும். இது என்ன, இதுவும் தப்பு. அப்போ போத் 1 and 2 ரெண்டுமே என்னது, incorrect. So அடுத்த question, identify the correct statement. FHS stimulate release of androgen from interstitial cell. ஓகேவா? FHS stimulate பண்ணுமா, LH தான் stimulate பண்ணும். ஓகேவா? So தப்பு. So அடுத்து பாரு, insulin is secreted by alpha cell of isolates of Langerhans and stimulate the glycogen lysis. ஓகேவா? ஸோ glycogenolysis வந்து பண்ணுது. இன்சுலின் யார் செக்ரீட் பண்ணுவா, பீட்டா செல் பண்ணும். அப்ப எதுவும் தப்பு. Pineal gland does not influence the menstrual cycle. ஸோ pineal gland menstrual cycle என்ன பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ நாட் வரக்கூடாது. அப்போ எதுவும் தப்பு. The female LH promote release progesterone from corpus luteum, which use maintain the endometrium. ஓகேவா? ஸோ கரெக்டா. ஃபீமேல்ல உனக்கு எல்ஹெச் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இது வந்துட்டு காப்பஸ் லூட்டியம் டிஜெனரேட் ஆகாம இருக்கும். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான், ஓகேவா? ஸோ ரிலீஸ் எல்ஹெச் தான் உனக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீஸை ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் டிஜெனரேட் ஆகாம மெயின்டைன் பண்ணும். ஸோ ஆப்ஷன் 4. ஸோ அடுத்த கொஸ்டின், catecholamine increase the heartbeat. ஓகேவா? ஸோ அட்ரினலின் நார்அட்ரினலின் என்ன பண்ணும், ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே கரெக்ட். catecholamine stimulates breakdown of glycogen. ஆமா. ஸோ glycogen என்ன பண்ணும், பிரேக் டவுன் பண்ணும். அப்பதான் வந்துட்டு குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ குளுக்கோஸ்ல இருந்து எனர்ஜி சிந்தசிஸ் பண்ண முடியும், பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ அப்ப ரெண்டு ஆப்ஷனுமே என்னது, கரெக்ட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் correct. So next question, select the number of incorrect statement about pineal gland. So pineal gland வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரெக்ட், எத்தனை இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் லொகேட்டட் ஆன் டார்சல் சைட் ஆஃப் ஹின்பிரைன். ஹின்பிரைனோட டார்சல் சைடு இருக்குமா, ஃபோர் பிரெயினோட டார்சல் சைட் தான் இருக்கும். ஸோ அனாட்டமிக்கல் லொகேஷன். ஸோ இப்போ இது என்னது, தப்பு. It secrete hormone called melatonin. So pineal gland secrete பண்ற ஹார்மோன் melatonin தான். The melatonin regulate 24 hours rhythm or body. So diurnal rhythm உனக்கு மெயின்டைன் பண்ணும். கரெக்ட் தான். Melatonin maintain the normal rhythm of sleep wake cycle and body temperature. So இது பாடி டெம்பரேச்சரை நார்மலா என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். Melatonin also influence the metabolism, menstrual cycle, as well as defense capability. ஓகே. ஸோ இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணும் அப்படின்னா மெலட்டோனின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லயும் ரோல் பிளே பண்ணும், மெட்டபாலிசம்லயும் ரோல் பிளே பண்ணும், அதே மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஓகேவா? ஸோ இதுலயும் ரோல் பிளே பண்ணும். அப்போ உனக்கு இது எல்லாமே கரெக்ட். ஸோ எத்தனை இன்கரெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒன்னே ஒண்ணுதான் இன்கரெக்ட். ஸோ அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். So அடுத்த question, the pituitary hormone regulate the growth and development of somatic tissue activity of peripheral endocrine gland.
செலக்ட் த கரெக்ட் பார்ட். ஓகேவா? ஸோ பிட்யூட்டரி ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா growth அண்ட் somatic டிஷ்யூவோட growth என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கீழே பிட்யூட்டரி ஹார்மோன்ஸோட லிஸ்ட் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாரு, இதுல கரெக்ட் பேர்ஸ். ஓகேவா? எது எதெல்லாம் கரெக்ட் பேர் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ப்ரொலாக்டின் என்ன பண்ணும்? சைல்ட் பர்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மில்க் எஜெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொலாக்டின் என்ன பண்ணும்? மில்க் ஃபார்மேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே, மில்க் ஃபார்மேஷனும் ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ ப்ரொலாக்டின்ங்கிறது இன்கரெக்ட். ACTH. ஓகேவா? ஸோ என்னது? அச்சினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். ஓகேவா? ஸோ மினரலோகார்டிகாய்டை ஸ்டிமுலேட் பண்ணுமா? இல்ல, குளுக்கோகார்டிகாய்டை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அப்ப இது இன்கரெக்ட் மேட்ச். LH LH and FHS. ஸோ உனக்கு ஆண்ட்ரோஜன். ஓகேவா? ஸோ ஆண்ட்ரோஜன் சிந்தசிஸ்ல ஹெல்ப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. LH தான் என்னது? ஆண்ட்ரோஜன் லோவில் ப்ளே பண்ணும். அப்போ இதுவும் வராதா? ஸோ அடுத்து பாரு, FHS. FHS spermatogenesis and follicular development. ஓகே, ஸோ FHS spermatogenesisல ரோல் ப்ளே பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உனக்கு ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்லயும் ஃபீமேல்ல ஸோ ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, கரெக்ட். LH ஓவுலேஷன் அண்ட் மெயின்டைன் ஆஃப் கார்பஸ் லூட்டியம். ஸோ கார்பஸ் லூட்டியம் மெயின்டைன் அண்ட் ஓவுலேஷனுக்கும் ரோல் ப்ளே பண்ணும். அப்போ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஸோ அடுத்து MHS மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். என்ன பண்ணும்? பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின். ஓகேவா? ஸோ மெலனின், மெலனோசைட்ல மெலனின் செக்ரேஷன் வந்து பண்ண வைக்கும். அதே மாதிரி பிக்மெண்டேஷன். ஓகேவா? ஸோ மெலனின் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு என்ன பண்ணும்? பிக்மெண்டேஷன் அங்க ப்ளே பண்ணும். ஆனா இது எங்க ஆக்ட் ஆகும்? மெலனோசைட்ல ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து ஆக்சிடோசின் த growth ஆஃப் மெமரி கிளாண்ட். மெமரி கிளாண்டோட growthக்கு ஹெல்ப் பண்ணாது, மில்க் எஜெக்ஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ப்ரொலாக்டின் வரணும். அப்போ இது தப்பு. வாசோப்ரெசின் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஓகே, வாசோப்ரெசின் வந்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ பாரு, 1 2 வரக்கூடாது. என்ன இருக்கு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். அப்போ செகண்ட் இருக்க ஆப்ஷன்ஸையும் எலிமினேட் பண்ண வராது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5 7 7 இருக்கக்கூடாது. இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இருக்கிறது ஒரே ஆப்ஷன். ஸோ 4 5 6 8 எல்லாமே கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கன் ப்ரொடியூஸ் ஹார்மோன். ஓகேவா? ஸோ இது வந்து கீழே இருக்கிற ஆர்கன்ல இது வந்து ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன? எரித்ரோபைட்டின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, கரெக்ட். ஹார்ட் ஏஎன்எஃப் செக்ரேட் பண்ணும். கரெக்ட். மெமரி கிளாண்ட் மில்க் தான் செக்ரேட் பண்ணும், ஹார்மோன் இல்லை, வராது. கோனட்ஸ் மெயில்ல ஆண்ட்ரோஜன், ஃபீமேல்ல ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகே, கிட்னி பண்ணும், ஹார்ட் பண்ணும், கோனட்ஸ் பண்ணும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல பண்ணும் செக்ரேட்ரின். ஓகேவா? கேஸ்ட்ரின் செக்ரேட் பண்ணும். ஓகே, கேல் பிளேடர் ஜஸ்ட் பைல் ஜூஸ் ஸ்டோர் தான் பண்ணும். ஸோ ஓகேவா? ஸோ 1 2 3 4 1 2 4 5. So second option. Thank you.